பர்ஃபெக்ட் ஐசிங்க்கான டிப்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு பார்க்கலாமா? நானுமே பிகினர் தாங்க. நிறைய விஷயங்கள் இப்போ தான் கோ த்ரூ பண்ணிட்டுருக்கேன். பட் நான் யூஸ் பண்ணுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிட்டா உங்களில் சிலருக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. டிப் நம்பர் 1, விப்பிங் க்ரீம் வந்து பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் பீக்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஓவர் பீட் பண்ணிடக்கூடாது. ஓவர் பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிடுங்க. அது ஃபைனல் ஐசிங்கில் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ஓரளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது. பீட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் ஐசிங்க்கு தேவையான க்ரீமை தனியாக ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுறது நல்லது. ஓல் க்ரீமை நீங்கள் வெளியே வச்சு க்ரம் கோட் பண்ணும்போது க்ரீமோட ஸ்டெபிலிட்டி போயிடும். அதோட அந்த க்ரம்ஸும் வந்து எல்லா க்ரீம்லேயுமே மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. க்ரம் கோட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்கள் மெயின் ஐசிங் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ரம் கோட் பண்ணி ஒரு 1 ஹவராவது ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறது. டிப் நம்பர் 4, நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா மெயின் ஐசிங் பண்ணுறதுக்கு பைப்பிங் பேக் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பைப்பிங் பேக் யூஸ் பண்ணுறது வந்து க்ரீம் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 5, ஐசிங் முடிச்சதுக்கப்புறம் அங்கங்கே இருக்கிற ஏர் பபிள்ஸை உடச்சிட்டு மறுபடியும் அதில் க்ரீம் அப்ளை பண்ணி ஈவனாக நீங்கள் ஐசிங் பண்ணும்போது லுக் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளோ ட்ரை பண்ணியும் என்னால் பர்ஃபெக்ட் ஐசிங் கொடுக்க முடியல அப்படின்ற பிகினர்ஸ் வந்து கேக் ஹோம் வந்து யூஸ் பண்ணலாங்க. அப்படி இல்லைனா பேலட் நைஃப் யூஸ் பண்ணி ஃப்ரில்ஸ் கிரியேட் பண்ணிடுறது, இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இல்லாத ஐசிங்கை கூட ரொம்ப பர்ஃபெக்டாக காட்டிடும். இது கண்டிப்பாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.